Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு வந்து நான் ரெசிபி எதுவும் பண்ண போறதில்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlogging வீடியோ. ஒரு சின்ன வீடியோ தான் எங்க வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதா ஒரு வீடியோ உங்களுக்கு போடலாம்னு நினைச்சேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் பொங்க போகுது. சோ இது எங்க வீட்டு சாமி ஷெல்ஃப் கரும்பெல்லாம் வச்சாச்சு. எல்லாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நான் பானை பொங்கல் பொங்க போகுது அதை உங்களுக்கு காட்டுறேன். பொங்கல் பொங்கிருச்சு. எங்க வீட்டுல பால் பொங்கிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். உங்க எல்லார் வீட்லயும் நல்லபடியா பால் பொங்கி இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். என்னோட விஷஸ். அண்ட் இன்னொரு பொங்கல் பொங்கணும். அரிசி போட்டுட்டு இருக்காங்க, அம்மா பண்றாங்க. இப்போ பொங்குனது சக்கரை பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் பொங்கிருக்கு. நெக்ஸ்ட் வெண்பொங்கல் பொங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம். இது கொஞ்சம் பெருசுன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பீப்புள் கம்மின்றதுனால சின்னதாக வச்சு தான் செய்கிறோம். இதே வந்து நிறைய கூட்டம் வந்து நிறைய பெரிய பானையில் வச்சு செய்கிறது தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வெளியில் வச்சு பொங்கல் பண்ணுவாங்க. பட் வந்து இங்கே சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி கிச்சனில் தான் பொங்கல் பொங்குற மாதிரி சுச்சுவேஷன். பட் இது சீக்கிரம் பொங்க போகுதுன்னு நினைக்கிறேன். பொங்கிடுச்சு. இது இந்த பொங்கலும் பொங்கிடுச்சு. சூப்பர். சூப்பராக பொங்கிடுச்சு இந்த வருஷம். இந்த வருஷம் சூப்பராக 2 பொங்கலும் பொங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வாங்க வெளியில் கோலம் போட்டிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் கொஞ்சம் முடியல, ரொம்ப பனி ரொம்ப. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோலம் போட்டிருக்கோம், அதை உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், இதுதான் கோலம். பானை, ஹாப்பி பொங்கல் எல்லாமே எழுதியிருக்காங்க. இங்கே எல்லாம் பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்குது. ஸோ எல்லோரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக நைட் கோலம் போட்டு பண்ணுறோம். இது சிட்டியில் ரொம்ப கஷ்டம்தான், பட் இங்கே சூப்பராக பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். இதெல்லாம் அம்மா நைட் போட்டாங்க மாவில், பச்சரிசி மாவு கோலம். இது என்னோடய மாமியார் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அதில் வாட்டர் வச்சு அழகாக ஃப்ளாஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த தடவை தான் கொடுத்தாங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே இருக்கிற ஸ்பேஸில் அது வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஏரியா ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கிற ஏரியா. ரொம்ப அழகான வியூஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் வயல்லாம் இருக்குது. பட் வந்து ஒரு பக்கம் வந்து பார்க்க அழகான, இன்னொரு பக்கம் வயலெல்லாம் இது பண்ணிவிட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஐ ஹோப் இந்த ஸ்டேஷன்லாம் சுற்றிக்கிற மாதிரி விவசாயிங்களுக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பொங்கல் எவ்ரி இயர் வரணும்னு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். பாருங்கள், எவ்வளோ அழகான வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு வறுவல், கூட்டு, இது ஒரு பொரியல், எல்லா பொங்கல் கூட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான காயும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் பொங்கல் சாம்பார். இது ஸ்பெஷலாக வெண்பொங்கலுக்குன்னே செய்கிற சாம்பார். இது எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வெள்ளை பொங்கலில் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னு, அதாவது நெக்ஸ்ட் டே வந்து இந்த பொங்கலில் இந்த சாம்பார் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சுண்டை குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பொங்கல் ரெடியானோன்னா உங்களுக்கு நான் சாமி கும்பிடும்போது காட்டுறேன். இப்போ தான் சாமி கும்பிட்டு முடித்தோம். நல்ல நேரம் பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு. பாருங்கள், பொங்கல் இது எல்லாமே பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? இந்த சைடு சக்கரை பொங்கல், இந்த சைடு வெண்பொங்கல் வச்சு இதெல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் வந்து காக்காவுக்கு இது வைக்கிறது தான், நைவேத்தியம் வைக்கிறது தான் பாக்கி. அது முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். ஐ ஹோப் இது என்னோடய ஃபஸ்ட் vlog. ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விஷ் பண்ணுறேன். இந்த பொங்கல் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னு வாழ்த்துறேன். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிபடி.
and thank you for watching the video.